எபிசோடில் வந்து இந்த ஊரோட குளிர், நம்ம ஊரில் வந்து மார்கழி மாதத்தில் ஒரு குளிர் பார்த்துருப்போம். போர்வெல்லாம் போட்டுட்ருப்போம். காலையில் வந்து ஓரளவு பனி இருக்கும். ஒரு 7-8 வரலையும் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். தை மாதத்தில் போகி போட்டு கொளுத்தும் போது அதனுடைய எஃபெக்ட் இருக்கும். அவ்வளோதான் குளிர். நம்மளுக்கு பெருசாக குளிர்லாம் கிடையாது. இந்த நம்ம ஊரில் வந்து ஒரு மூணு கல் வச்சு ஒரு பாத்திரம் வச்சு அரிசி பொங்கி ஒரு சாக்கை பொத்திட்டு தூங்கிடலாம் தெருவில் கூட. ஆனால் இங்கிலாந்தில் தூங்க முடியாதுன்னு இந்த ஊருக்கு வரத்துக்கு முன்னாடி பேசினவன் நான். சரி, இந்த ஊருக்கு வந்து இது எப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா நான் வந்து ஊட்டி குளிர், கொடைக்கானல் குளிர், ஹிமாலயா குளிர், இதை 3மே அனுபவிச்சுருக்கேன். ஆனால் இங்கிலாந்தில் நம்ப மாட்டீங்க, அப்படி ஒரு குளிரை நான் அனுபவிச்சதே கிடையாது என் வாழ்க்கையில். எலும்பை ஊடுருவும் குளிர்னு சொல்கிறாங்கல்ல, இது என்னென்னா இது வந்து இப்போ நான் எடுக்கிறதுனால இப்போ கையில் வந்து க்ளவுஸ்லாம் போட்டுருக்கேன். இது கடும் குளிர். இது நீங்கள் வெயில் பயங்கரமாக அடிக்கும், ஆனால் குளிர் வந்து பார்த்திங்கன்னா ஊடுருவ குளிராக இருக்கும். வெயில் வந்து பயங்கரமாக இருக்கும், கடுமையான வெயில் இருக்கும், ஆனால் குளிர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அதனால தான் அவன் வந்து இந்த பொண்ணுங்களாம் ட்ரெஸ்லாம் வேறு மாதிரி போட்டு போதில்லை. அது காரணம் என்னென்னா ஒத்தையாரட்டையாக பிடிக்கிறது தான். அது புழுங்கும் தள்ளும், குளிரும் அடிக்கும். அந்த மாதிரியான ஒரு டிப்பிக்கலான ஒரு சீதோஷ்ண நிலை. இந்த சீதோஷ்ண நிலை இதை உங்களுக்கு வந்து சொன்னாலாம் புரியாது. நீங்கள் யூகேவுடைய வெதரை மட்டும் நீங்கள் ஜட்ஜே பண்ண முடியாது. மழை போனாலும் பெய்யும், குளிர் நீங்கள் சும்மா சாதாரணமாக ஒரு டிஷர்ட் மட்டும் போட்டு வரலாம், சம்மர் தானே நினச்சி வர முடியாது. குளிர் பயங்கரமாக வச்சு செய்யும். எனக்கு தெரிஞ்சு இவனுங்க ஏன் வந்து எல்லா ஊருக்கும் போய் நாடு பிடிக்கிறதுக்காக கிளம்புனாங்கன்னா, இந்த குளிர்லேருந்து பயந்துக்கிட்டு சம்மரில் வந்து ஒரு 4-5 கட்டையை வச்சுக்கிட்டு கப்பலில் போய் ஏதோ பண்ணி தான் நாடு பிடிக்க போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த குளிர் வந்து சாதாரண குளிர் இல்லை. இதுதான் எல்லாத்துக்குமான காரணம். யூகேவுடைய சீதோஷ்ண நிலையில் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் ஜட்ஜே பண்ணக்கூடாதுன்னு சொன்னால யூகே வெதரை. ஒன்றும் இல்லை, வெயில் அடிச்சிட்ருக்கோம், சரி போய் செப்பல் போட்டுக்கிட்டு கீழே வரப்போகிறோமே அப்படின்னு போனால் மழை பெய்யும். மழை வந்து அதுதான் யூகே வெதரை நீங்கள் ஜட்ஜே பண்ண முடியாது. எல்லாத்த விட இந்த குளிர் இருக்குது பாரு, இந்த குளிர் வந்து சான்ஸே கிடையாது. உள் சொட்டர் வெளி சொட்டர் எல்லாத்தையும் போட்டுருந்தோம் சுற்றணும். எனக்கு நம்ம எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவானுங்க, யூகே வெதர் அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு, நாங்களாம் எவ்வளோ பார்த்துருக்கோம். மணாலி போயிருக்கோம், கொடைக்கானல் போயிருக்கோம், ஊட்டி போயிருக்கோம், படம் மயிறு இதை பாடுறா அப்படின்ற மாதிரி யூகேவுடைய வெதரு, அதுவும் குளிர் வந்து உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கும். அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே பண்ணாங்க. பாருங்கள், நான்லாம் டாக்டர் இது புலன் விசாரணை விஜயகாந்த் மாதிரி மாறி இருக்கும் பாரு. எல்லாம் காரணம் அதுதான். வெரி டேஞ்சரஸ், வெரி டேஞ்சரஸ். யூ கான்ட் டாலரேட் த குளிர், ரைட்? இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களை வரக்கூடிய வீடியோக்களில் நான் சொல்கிறேன்.